ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் என்ன பார்க்கலான்னா, இந்த இன்விடேஷனில் போடுற பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம cliparts இமேஜாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம்ல. இப்போ வந்து நம்மள மாதிரி ஃபோட்டோஸை வந்துட்டு எப்படி cliparts இமேஜாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, நம்மள மாதிரி ஃபோட்டோஸ் இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா கிளாரிட்டியாக இருக்கணும் கொஞ்சம். இதை வந்துட்டு நம்ம க்ராப் பண்ணிப்போம், ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வேணாம். இப்போ இதெல்லாம் மட்டுட்டு நம்ம க்ராப் பண்ணிப்போம். க்ராப் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ க்ராப் பண்ணியாச்சா, இதை வந்துட்டு இதில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு டீசேச்சுரேட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துடும். இப்போ பிட் மேப்பில் போயிட்டு மோடில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு கொடுத்துருங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவை பொறுத்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டோமா, இங்கிட்ட வச்சுட்டா ரொம்ப பிளாக் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிளாக் அங்கங்கே கம்மியாகி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஓகே அப்படின்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு இமேஜ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு இமேஜ் பார்ப்போம். இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம இப்போ நம்ம இந்த இமேஜ் எடுத்துப்போம். இதுக்கும் அதே மாதிரி எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு டீசேச்சுரேட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துரும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டோன் கர்வ் பண்ணிப்போம், ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் பிளாக்காக இருக்கா. எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு டோன் கர்வ்னு இருக்கா, அந்த டோன் கர்வ் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக ஆக்கிறதுனா இந்த மாதிரி போக வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சா. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிட் மேப்பில் போயிட்டு மோடில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மாற்றியாச்சா. இப்போ இந்த இமேஜை வந்துட்டு பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு இருக்குது, அதில் போயிட்டு clipartன்னு போயிடுங்க. clipartன்னு போனால் நம்மளுக்கு இங்கே ப்ராக்ரஸ் ஆகுதா. இது வந்துட்டு ஃபுல்லாக ப்ராக்ரஸ் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு இங்கே ஒயிட் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃப்ரம் என்டர் இமேஜ்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாமே நம்மளுக்கு போயிடும். இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சா, இதை தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெட் கலர் எடுத்துக்கலாம், ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் மாற்றிக்கலாம். நம்மளதும் cliparts இமேஜாக இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இமேஜையும் நம்ம போய் மாற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இதான் வந்துட்டு நம்மளோட இமேஜை வந்துட்டு cliparts இமேஜாக மாற்றி கலர் கொடுக்குறது.